பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. இது எல்லா தரப்பினருக்கும் உண்டானது. நீ ஐடில வேலை பார்த்தாலும் சரி, நீ சாதாரண ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, நீ வேற ஏதாவது சாதாரண ஒரு வேலைக்கு போறவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா, என்னைக்கு ஒரு கணவன் மனைவி மீது சந்தேகப்படுறானோ குடும்ப விருத்திக்கு வராது. ஒரு மனைவி என்னைக்கு கணவர் மீது சந்தேகப்பட்டு பிரச்சனைகள் பண்றாலோ விருத்திக்கு வராது, அந்த குடும்பம் விருத்திக்கு வராது. என்னைக்கு சந்தேகம்ன்ற ஒரு கேள்விக்குறி வந்துருத்தோ அந்த குடும்பம் உருப்படாது, சரி வராது. சரி, இதுல என்னன்னா, சில இதுலயே இந்த சந்தேகம்னு நம்ம சொல்றோம், ரைட்டு. இதுலயே சில உண்மைகளும் இருக்கு, பொய்யும் இருக்கு. உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, நம்ம கணவர் எப்படி இருக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்ற சில விஷயங்கள், சில பெண்களுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது அவனும் அதே மாதிரி தான் பண்ணுவான். ஃபோனை ஒளிச்சு ஒளிச்சு வச்சுப்பான். ஃபோனை இப்போ ஃபோன்னா நம்ம இந்த அதாவது மடியில் கணம் தானே, இந்த ஃபோனை இந்த அப்படி வச்சுட்டு போக மாட்டான். ஃபோனை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஃபோனை எடுத்து வெளியில் வைக்க மாட்டான். அது மாதிரிலாம் இருக்கும். முக்கியமான மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வருவான். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு சொல்லுங்க? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இதுல பொய் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எத்தனை பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க, எத்தனை ஆண்கள் அந்த மாதிரி இருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது, நடக்காம இல்லை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சீரழியறது எதனால அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல 2025 இன்னைக்கு சீர் கெடுறது, இன்னைக்கு நல்ல குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு எப்படிதான் அந்த கணவரையும் குழந்தையும் விட்டுட்டு போறதுக்கு மனசு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கணவனுக்கு எப்படிதான் மனைவி குழந்தைகளை விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஆனா இதுக்கு பேர் தான் கர்ம வினை, கர்ம பாவம் அப்படிங்கிறது இதுதான். அதாவது இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நாளைக்கு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு இந்த விஷயம் எப்படி தெரியுமா வரும்? நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க இப்போதே புறப்பட்டு விட்டது கர்மா. நீ அடுத்தவனை நினைச்சிட்டாலே உன்னை இது பண்ண, படைத்தவனே தடுத்தாலும் படையல் போடாமல் விடாது கர்மா. சரிங்களா? அதனால சில விஷயங்கள்லாம் இருக்கும். நீ உன்னுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டனா, நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தீண்டும், நல்லவங்களோட சாபம் உங்கள் வம்சத்தையே கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பெண்கள் செய்யக்கூடிய சில பாபங்கள்லாம் இருக்கு, ஆண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள்லாம் போறது. தொடர்ந்து மொபைல் போனை மறைத்தே வைத்திருப்பது, சந்தேகத்திற்குரிய செய்திகளை விரைவாக அழித்தல், புதிய கணக்குகள், மறைக்கப்பட்ட செய்திகள் அல்லது தெரியாத நபர்களுடன் தொடர்பு, அதே போல பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போறது, சும்மா டீ குடிச்சிட்டு வரேன், பக்கத்துல போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிட்டு வர்றது, சிறு சிறு விஷயங்களுக்கு கூட பிரச்சனை, வீட்டுல எரிச்சல் ஆகிறது, இதெல்லாமே உண்டு. திடீரென திடீர்னு பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் எல்லாம் போட்டு, திடீர்னு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு திடீர்னு கிளம்பிடுவாங்க. எங்க கிளம்புறேன்னு வேற ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. இது எல்லாருக்குமே உகந்ததுதான். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது எல்லாருக்குமே உகந்ததுதான். அதே போல பாத்தீங்கன்னா பேங்க் விஷயங்கள்லாம், எல்லா விஷயத்திலுமே இந்த காலத்துல யாருமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது இல்லை. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்க பிடிச்சுதானே கல்யாணம் பண்றீங்க, நீங்க பிடிச்சுதானே, உங்களுக்கு பிடிச்சுதானே கல்யாணம் பண்றீங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருது? இதனால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு, எத்தனை குழந்தைகள், இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, எவ்வளவோ இன்னைக்கும் சில கேஸ்லாம் கூட இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. சரிங்க, நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்போ என் கணவர் அந்த மாதிரி இருக்காங்க, என் மனைவி அந்த மாதிரி இருக்காங்க, என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதற்கு என்ன பரிகாரம் செய்தால் என் கணவர் எனக்கு முதல்ல திரும்பி வருவாரான்னு முதல்ல நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறமா அது வரத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்க செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு உங்களுக்கு பிரதி பலன் உங்களுக்கு உண்டு.
எத்தனை பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது இந்த ஜபத்தை செய்து இந்த புடவையை தானம் செய்தால் இந்த பிரச்சனைகள் தீரும். இந்த ஜபத்தை செய்து இந்த புடவையை தானம் செய்தால் இந்த பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பா தீரும். என்னுடைய வீட்டுக்காரர் அந்த மாதிரி இருக்காரு, என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது அப்படிங்கிறது வேற. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து சின்ன சின்ன சண்டையில குடும்ப சண்டைகள் அப்படின்னு போறதுங்கிறது வேற, இந்த மாதிரி போறது அப்படிங்கிறது வேற. அதுலயும் இன்னைக்கு சில பேர் டைரக்டாவே போன் பண்ணியே சொல்றாங்க, நான் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், நான் என் வீட்டுக்காரர்கிட்டே சொல்லிட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். சில பேர் நான் அப்படிலாம் இல்லை. சரி, நீங்க இப்படி இருக்கீங்களா உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அதனால தாங்க நாங்கள் போனை யூஸ் பண்றது இல்லை. எதுவாக இருந்தாலும் டைரக்ட் கான்டாக்ட் தான். வேலை முடிச்சுட்டு வரோம், பார்த்துட்டு எதுவுமே போன்ல வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கெல்லாம் இப்படிலாம் இன்னைக்கு 2025 இருக்காங்க. என்ன பண்றது, அதுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, விஷயத்துக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் உங்க கணவர் திருந்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மனைவி திருந்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கோவப்பட்டோ சந்தேகப்பட்டோ நீங்க அடிக்கிறதோ வெட்டுறதோ குத்துறதோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஒண்ணு இத சொல்றாங்கல்ல, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி, ஒண்ணு நீங்களா திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவாய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். நீங்க உங்களுடைய ஆன்மீக விஷயத்துல கொஞ்சம் போய் நுழைஞ்சு பண்ணி பாருங்க. சில விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியுமா, சில விஷயங்கள் நம்மளால மாற முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. மாற்ற முடியும்னு மாத்துறது நல்லது. அப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் வாடை புடவை, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வாடை புடவை, வாடை புடவை தானம் செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கர்மா பிரச்சனையிலிருந்து தீரலாம். வாடை புடவை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? உண்டு. நீங்க கேள்விப்படலைன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எத்தனை பேர் இந்த வாடை புடவைன்னு இருக்கு, வாடை புடவை அப்படின்னு இருக்கு. அதை நம்ம தானம் கொடுக்கணும். அந்த புடவைய அதுக்கு சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதை ஜபம் செய்து தானம் கொடுக்க வேண்டும். ஜபம் செய்து தானம் கொடுத்தால், அந்த வாடை புடவை தானம் கொடுத்தால் அந்த கெட்ட விஷயத்திலிருந்து சீக்கிரமா வெளியில வந்துருவாங்க. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, மனம் திருந்தி வந்துருவாங்க. மனம் திருந்தி வந்த பிறகு அவங்க கிட்ட நீங்க ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி வாங்கிக்கணும். குலதெய்வத்து மேலேயோ ஏதோ ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி நீங்க வாங்கிக்க. இனிமே நான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக மாட்டேன், என்னுடைய பொண்டாட்டி குழந்தைகள் தான் முக்கியம், என்னுடைய கணவர் என் குழந்தைகள் தான் முக்கியம். அப்ப இன்னும் வாழ போறது இன்னும் எத்தனை நாள் நீங்க வாழ போறீங்க? இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் எத்தனை வருஷம் வாழ போறீங்க? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்தது, எல்லாமே நிறைந்ததுதான் வாழ்க்கை. சந்தோஷமாவே இருக்கணும்னு நினைச்சாலாம் முடியாது. அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. சண்டையே இல்லாம இருந்தா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. சண்டை இருந்தாதான் குடும்பம், சண்டை இல்லைன்னா குடும்பமே கிடையாது. சண்டை, சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாதான் குடும்பம், சின்ன சின்ன கோபம் இருந்தாதான் குடும்பம். கோபமே இல்லாம சண்டையே இல்லாம அப்படியே இருந்தா அது பேர் குடும்பம் கிடையாது. எல்லாமே இருக்கணும் குடும்பத்துல. அது எல்லாமே இருந்தாதான் அதுவும் ஒரு குடும்பம். அதுவும் எல்லாமே ஒரு எல்லா நல்லதும் கெட்டதும் எல்லாமே வர்றதுதான் குடும்பம். எனக்கு ஒரு சந்தோஷமே மட்டும்தான் எனக்கு இருக்கணும்னா முடியுமா? முடியாது. உனக்கு அப்பப்போ உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா தெய்வம் உன்னை உணர்த்துறது, தெய்வம் நான் இருக்கேங்கிறது உன்னை உணர்த்துறது. அப்ப நீங்க அந்த அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர மந்திரம்னு இருக்கு. அதுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி வாடை புடவையை தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, கணவனாக மனைவியாக இருந்தால் கணவன் பேரை மனசுல நினைச்சு தானம் கொடுக்கணும். மனைவி வரணும் அப்படின்னு சொன்னா கணவர் அந்த மாதிரி இந்த வாடை புடவை தானம் கொடுக்கணும். அந்த மாதிரி தானம் கொடுத்தால், தானம் வாங்கிக்கிறவங்களும் சரி, தானம் கொடுக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வாடை புடவை தானம் கொடுக்கறதும் சரி, நல்ல சுபிக்ஷமா இருப்பாங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு இதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனைகள் இல்லாம ஓரளவுக்கு அந்த ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அந்த நேரம் நம்ம செய்யக்கூடிய நேரம் அந்த சனிக்கிழமையில ஸ்திரவாரம்னு சொல்லுவாங்க. அந்த எதுவுமே சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்திரவாரத்துலதான் செய்யணும் சில விஷயங்களும். சில அறிவு ஜீவிகள்லாம் இருக்காங்க. அதாவது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இரும்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல ஜீவிகள்லாம் சொல்லும். அதாவது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னா, சனி யாருக்கு அதிபதி? சனி பாத்தீங்கன்னா இரும்புக்கு அதிபதி யாரு? சனி பகவான். நீங்க இதே ஒரு சனிக்கிழமையில ஒரு டீவீலர் எடுங்க, ஒரு சனிக்கிழமையில நல்ல நாள்ல ஒரு கார் எடுங்க, அமோகமா நன்னா வருவீங்க. சனிக்கிழமையில இரும்பு வாங்கக்கூடாது, சனி பகவானுக்கு உகந்ததே இரும்பு தான். அப்ப சனிக்கிழமை ஸ்திர வாரம். அது ஏன் ஸ்திர வாரம், ஸ்டாண்டர்டான வாரம்னு எதுக்கு சொல்றோம்? நிறைய பெருகும்,
நிறைய இருக்கும், நிறைய பெருகும். நல்ல நாள் சனிக்கிழமை, நல்ல நாளா, வளர்பிறையா, நல்ல நாளா, நல்ல நேரத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 1க்கு 4 நீங்க வாங்குவீங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேர் சனிக்கிழமை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு புதுசா ஒண்ணு கிளை போட்டாங்க. அதனால சனிக்கிழமை ஸ்திரவாரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர கவச்சத்தை சொல்லி இந்த புடவையை கையில வச்சு தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாக உங்களுடைய இந்த கள்ளத் தொடர்பு, இந்த மாதிரியான சில கெடுதலான விஷயங்கள்லாம் குறைந்து வாழ்க்கையில நீங்களும் அமோகமாக இருப்பீர்கள். சுபம்.